கோமதி ரொட்டேட்டர் மாடல் வந்து 2024 அப்போ பை பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து அன்றைக்கி வாங்கும்போது 1,28,000. இன்றைக்கோட ப்ரைஸ் வந்து லோ ஆகியிருக்கு. 1,15,000 தான் ப்ரைஸ் இப்போ டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனால் மாடல் வந்து டெல்டா டைப், அல்ட்ரா டைப் அப்போவே வந்திருக்கு. அல்ட்ரா டைப்புனா டெல்டா டைப்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, நார்மல் ஆயில் சீல் ஓரிங்கை விட இது வந்து கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆயில் காலம் சீக்கிரமாக வந்து ஆயில் சீல் போகாது அப்படின்னு சொல்லலாம். ஆயில் சீல் போகிறது காமன் தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆயில் சீல் கண்டிப்பாக போகும். அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் ஆயில் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். ஒரு 2 செட்டு பிளேடுக்கு வந்து நம்ம வந்து 2 லிட்டர்ஸ் கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணணும். 2 லிட்டர்ஸ் இப்போ வந்து நியூ ரொட்டேட்டருக்குலாம் 5 லிட்டர்ஸ் வந்துருச்சு. சைட் டோருக்கு அந்த டாப் ஹெட்டுக்கு வந்து 5 லிட்டர்ஸ் வந்துருச்சு. எதனாலனா டாப் ஹெட்டுக்கு வந்து பெரிய கீராக பெரிய மண்டையாக கொடுத்துட்டாங்க. சைட்லேயும் பெரிய கீராக பெரிய டோராக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து 5 லிட்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆயில் வந்து மேலே வரைக்கும் ஏறும். மேலே வரைக்கும் ஏறினா மட்டும்தான் கண்டிப்பாக கீர் ஃபுல்லாக வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். ஆயில் சர்க்குலேஷன் ஆக மட்டும்தான் கீர் வந்து தேயாது. அண்ட் தென் லாங் லைஃப் வந்துட்டுருக்கும். பேரிங்கும் வந்து கொஞ்சம் நீடிக்கும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 லிட்டர்ஸ் ஊற்றுறது நமக்கு வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பாக வர கஸ்டமர் எல்லாமே ஒரு 3 செட் வரைக்கும் ஓட்டுறாங்க ஆயிலு. ஆனால் அது வரைக்கும் ஓட்டக்கூடாது. நான் எல்லா கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன். இப்போ வர கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டுனா 2 செட்டு பிளேடு வரைக்கும் தான் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதனால் ஆயில் வந்து மேலே ஏறினாலே அதோட தன்மை வந்து இருக்காது. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா 2 செட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆயில் மாற்றுறது நான் பெரிய விஷயம்லாம் இல்லை. டோர் பாட்டமில் 19 சைஸில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டு ரிமூவ் பண்ணாவே வந்து ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அண்ட் திருப்பி அந்த போல்ட் வந்து டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டாப் டோரில் வந்து 24 or 27 சைஸில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கோங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 19 சைஸில் திருப்பும் டோர் ஹரிசாண்டல் சைடில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். அந்த அளவு இருந்தாவே ஆயில் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. ஒரு 5 லிட்டர்ஸ் தான் கண்டிப்பாக ஒரு இப்போ இருக்கிற ரொட்டேட்டர்லாம் மினிமமாக வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலில் வந்து ரொட்டேட்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளத்தை பற்றி கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அந்த ப்ராப்ளம் எப்படிலாம் வந்திருக்கு அதை பற்றி நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளத்தை வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணாவே அது போதும். நீங்கள் ரொட்டேட்டர் வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரொட்டேட்டரில் வந்து சைடில் டோர் ரிமூவ் பண்ணியாச்சு, பேக் டோர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஆக்சில் போல்ட் கழட்டிட்டு இருக்க போல்ட் சைஸ் வந்து 22. இந்த போல்ட் ஒரு 6 போல்ட் வரும். இந்த கோமதி ரொட்டேட்டரில் 6 போல்ட்டு, சத்தியமானில் 8 போல்ட் வரும். இந்த சத்தியமானில் 24 சைஸு, கோமதியில் 22 சைஸ் ஆர் 21 சைஸ் கூட இருக்கும். ஏன்னா 21 சைஸ் வந்து சேத்துல தேஞ்சு 21 சைஸாக மாறி இருக்கும். இப்போ 22 சைஸு. இந்த போல்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரோலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 9 போல்ட்டு. இந்த 9 போல்ட்டும் ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த ரோலரை தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஆக்சிலே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நான் 9 போல்ட்டு கலட்ட போகிறேன். கலட்டிட்டு சேஃபாக கலட்டுங்க. நான் வந்து கலட்டும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அதனால் எவ்வளோ ரிஸ்க்கான வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த ரோலர் வந்து கால் மேலே இருந்தால் கண்டிப்பாக கால் வந்து வெட்டியிருக்கும், இல்லை அடிபட்டு இருந்திருக்கும். அதனால தான் கஸ்டமரே வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க எப்படி விழுந்துச்சுன்னு. ஒரு போல்ட் வச்சு கண்டிப்பாக ஒரு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் லூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆக்சில் ரிமூவ் பண்ணிவிட்டேன், இன்னொரு ஆக்சில் ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த பிளேட் வந்து ஷேக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பிளேட், இந்த பேரிங் பிளேட்டை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பிளேட் வந்து ஷேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேரிங் போயிருக்குன்னு அர்த்தம். அந்த பேரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஒரு பக்கம் மாற்றி இன்னொரு பக்கம் மாற்றினா, ஒரு பக்கம் மாற்றாத பக்கம் மேலே கீழே ஏறும் போது இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஆயில் சீல் நல்லா இருக்கிறது அடிச்சிடும்னா திருப்பினா அது தேய ஆரம்பிச்சிடும், இல்லை உடைக்க ஆரம்பிச்சிடும், செலவு அதிக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மாற்ற பாருங்கள். அந்த செலவை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, மாற்றிக்கோங்க. டெல்டா மாடல் ஓரிங் டைப்பு. நம்ம ஓரிங் டைப் வந்து ஐட்டாலிக்கில் அழுத்தினா சேஃபாக அழுத்தலாம். ஸோ அதனால் ஐட்டாலிக் நான் அழுத்திட்டு வர சொல்லி அனுப்பிட்டேன் கஸ்டமரு. இதுதான் டெல்டா ஆயில் சீல். டெல்டா ஆயில் சீல் மாற்றி பிறகு போய் பிளான்ஸ்லாம் எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணணுமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதை பண்ண பிறகு நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து ரோலரை வந்து சுற்ற விட்டு அதோட செக்கப் பண்ணோம். ரோலர் பெண்ட் இருக்கா, ஒரு பக்கம் பெண்ட் இருந்தாலையும் பேரிங் 2 சைடில் இருக்கிற பேரிங் வந்து உள்வாங்கி வெளித்தள்ளும். அப்படிங்கும் போது சீக்கிரமாக பிளான்ஸ் தேய ஆரம்பித்து
பேரிங் வரைய ஆரம்பித்து திருப்பணும் நம்மக்கிட்டே அந்த ஒர்க் வந்து வந்துடும். கஸ்டமரும் ரொம்ப சேராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து யார் வந்தாலும் சரி ரோலரை செக் பண்ணி அனுப்புங்க ஃபைனல் டச்சில். இந்த டோருக்கு வந்து கீழே கம்பி வச்சுருக்கேன். அந்த கம்பி ரீசன் என்னென்னா சீக்கிரமாக அந்த பட்டை வந்து ரொம்ப தேஞ்சு டோர் வரைக்கும் வந்துருச்சு. அதனால் கம்பி வச்சு அந்த பட்டையை வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பிளேடு 36 பிளேடு. சைடில் வந்து 6 பிளேடு மாற்றிருக்காங்க. நம்ம சேனலில் ரொட்டேட்டரை பற்றி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துட்ருக்கோம். இதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.